வணக்கம். ஜெய்குரு சரணம். மனம் பற்றிய இன்னொரு பதிவு. மனம் அப்படிங்கிறது போன தடவை சொன்ன மாதிரி நம்ம வெளியிலேருந்து வர எண்ணங்களை நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். எண்ணங்கள் ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக வரப்போ ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு கேப் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்படி ஒரு மாயையை நம்மள உருவாக்கி அது தொடர் அமைப்பு மாதிரி நம்மளை அதுக்குள்ளேயே உள்ளல வச்சிட்ருக்கோம். இப்போ மனமோட இன்னொரு ஆக்ட் என்னென்னா, மனம்ங்கிறது நம்மளோட கடந்த கால எண்ணங்கள், நிகழ்வுகள், கடந்த கால குப்பைகள், இதையெல்லாம் சேகரம் பண்ணி வச்சுட்டு அதையும் இதே மாதிரி கோர்த்து வச்சிரும். ஒரு எண்ணத்துக்கும் ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அதுக்கு மனசுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது அதுவாக பார்த்து நிகழ்கிறத தெரிஞ்சு வச்சுக்கும். நீங்கள் ஒரு பொய்யை சொன்னால் கூட அதுக்கு கண்ணு தெரியாத மாதிரி அதை எடுத்துக்கும். அப்படிப்பட்ட மனம் நம்மளை எப்படி இயக்கும் அப்படின்னா, நீங்கள் அதையே நம்புறனால அது உங்களைய ஒன்று கடந்த காலத்திலேயே வச்சுருக்கோம், இல்லைன்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணி எதிர்காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த நடுவில் இருக்கிற நிகழ்காலத்தில் உங்களை வாழவே விடாது. இதுதான் மனமோட இன்னொரு தந்திரம். எல்லாருமே ஒரு 90% மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்கிறப்ப மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மனதோடையே தான் ஒன்றா உரையாடிட்டோ, ஒன்றும் அதை கூட பேசிக்கிட்டோ, இல்லை அது சொல்கிறத கேட்டுக்கிட்டோ தினசரி வேலைகளையும் நடவடிக்கைகளையும் சிந்திச்சுக்கிட்டே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இது மனம் நம்மளுக்கு போடுற தந்திரம்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த தந்திரத்துலேருந்து வெளியில் வரணுங்கிற வித்தையை எல்லா மகான்களும், பெரியோர்களும், குருமார்களும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னால் நம்ம என்ன கேட்கணுமா? நம்ம மனதோடையே உறவாடி நல்லா வாழலான்னு நினச்சிட்டு அப்புறம் எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது, நம்ம ஏன் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு உழல்றீங்க. ஏன் உழல்றீங்க? அப்போ நீங்கள் சுயநினைவில் இல்லை, ஒரு விழிப்புணர்வான வாழ்க்கையில் இல்லைங்கிறத எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் எடுத்துக்க முடியல. அதுக்கு காரணம் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழாதது தான். நீங்கள் நிகழ்காலத்தில் உங்களால் வாழ்ந்து காட்ட முடியுமா? சவால் விட்றேன், பண்ணி பாருங்க. முடியவே முடியாது. ஒன்றா கடந்த காலத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பீங்க. ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னமோ நடந்துச்சு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கே வந்துடும். ஏன்னா கடந்த காலத்தில் வாழ்ந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே, நிகழ்காலத்தில் வளர்ந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே, கடந்த காலத்துலேயே உங்களோட வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறீங்களே. நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு இளமை பருவம் வரைக்கும் இந்த மனம் கொஞ்சம் வேலை செய்யலைங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு 10க்கு மேலே ஒரு 14 இயர்ஸ்லேருந்து மனம் உங்களை ஆக்கிரமிச்சிருக்குதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் அதுக்கான சரியான விளக்கம் எனக்கு தெரில. ஆனால் மொத்தத்தில் அந்த குழந்தை பருவத்தை தாண்டி மனம் நம்மளை ஆக்கிரமிச்சிருது. குழந்தை பருவத்தை தாண்டி நாம் மனதோட ரொம்ப ஐக்கியமாயிடுறோம். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு குழப்பம், எதுக்கு உங்களுக்கு குழப்பம் வருது? இதை வாங்கலாமா, இதை வேண்டாமா, செய்யலாமா, இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இப்படி எல்லா குழப்பத்தையுமே உண்டு பண்ணுறது யார்? மனம்தான். அதை வாங்கவும் சொல்கிறது, வாங்கினதுக்கப்புறம் இதையே வாங்கினேன், இது ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களைய கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் அதே மனம்தான். ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனதை நீங்கள் நின்று கவனிக்க மாட்டேங்கிறீங்க? நீ தானே வாங்க சொன்ன, இப்போ நீயும் வாங்கினது இப்படி பண்ணுறீங்கிறத யாராச்சும் உணர்ந்துருக்குறீங்களா? இல்லை. ஆனால் அந்த மனசு என்ன சொல்லுதோ அதையே நீங்கள் ஒரு வேலைக்காரன் மாதிரி எப்படியே உடனே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. அது கண்ணே தெரியாதுங்கிற மாதிரி, குருடு அப்படிங்கிற மாதிரி எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மனதுக்கு கண்ணே தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் இல்லாத விஷயத்தை இருக்குதுன்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா அதே ஒரு பதிவை எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கோ. அப்பேற்பட்ட மனம் சொல்கிறத நீங்கள் அது மேலே ஏறி ஜெட் மாதிரி பயணிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறீங்க. அது மெதுவாக பயணிப்பீங்க. உங்களை எவ்வளோ தூரம் ஜெட்டில் இழுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் அது இழுத்துட்டு போயிடும் உங்களை. நீங்கள் உங்களோட அந்த சின்ன வயசுலேருந்து சாகும் வரை உங்களை ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வராமல் அவ்வளோ தந்திரமாக இயக்கி நுட்பமாக உங்களை கொண்டு போகுதுங்கிறப்ப எனக்கு அந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மனதோட அதிகமான போராட்டங்களை சந்தித்தது நான். அதனால் இந்த மனசை பற்றி நிறையா எந்த புக்கு கிடைச்சாலும், எது கிடைச்சாலும், யார் வாயிலிருந்து, அது பெரியோர்கள் வாயில்தான், சாதாரண பெரியோர்களை சொல்ல,
நான் சொல்கிறது மகான்கள் அவங்களோட வாயில் வர விஷயங்கள நான் ஒத்து கவனிப்பேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த மனதோட போராட முடியாமல் தான் நம்ம நிறையா விஷயங்கள டென்ஷன் ஆகிருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். நிறைய பெரிய நம்ம வாழ்க்கையில் ஆக்ட் பண்ணுறது எதுனா மனம்தான். அப்படிப்பட்ட மனதை நம்ம ஏன் இப்படி கவனிக்கக்கூடாது? ஏன் நம்மளை கடந்த காலத்துலேயுமே எதிர்காலத்துலேயும் மட்டும் வச்சுருக்குது? இப்போ நிகழ்காலத்தில் நம்ம சாப்பிட்ருக்குறோம், நம்ம தூங்கிட்டுருக்குறோம், நம்ம இந்த வேலையை தான் செய்கிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களை வச்சுருக்காம, பழைய குப்பைகளையும் நடக்காததையும் அடுத்தவங்க வீடுக்கிட்டேருந்து வர எண்ணத்தையும் ரிசீவ் பண்ணி உங்களைய ஒரு மாய வலைக்குள்ளே ஒரு லூப்புக்குள்ளே போட்டு உங்களைய ஒரு வெளியிலேயே வராத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் நான் தான் எஜமானன், நீ எனக்கு வேலைக்காரனா இருங்கிற அளவுக்கு நீங்கள் மனசை கொண்டு வரீங்களோ, மனம்ங்கிறது வேணுங்க. நம்மளோட சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மனம் வேணும். தேவையான இடத்துக்கு வேணும். தேவையான வேலைகளை செய்கிறதுக்கு மனம் வேணும். மனம் வேண்டாம்னு சொல்லலை, அதை எதிர்க்கலை, அதை பற்றி நான் தவறாக சொல்லலை. அது ஒரு நுட்பமாக வேலை செய்யுது. அந்த நுட்பமாக வேலை செய்கிறத கவனிங்க. கவனித்து மனம்ங்கிறது நம்ம சொல்கிறத மட்டும் கேட்குற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்கிற மிகப்பெரிய நம்ம இந்த உடலுக்கும் நம்ம இந்த பிறவிக்கும் நம்ம செய்கிற ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனதை கவனிங்க. மனதை கவனித்து உங்களோட வாழ்க்கையை வளமாக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.